வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி கண்டிப்பாக வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். அண்ட் சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா சர்க்கரை தான் ஈஸ்ட்டுக்கு சாப்பாடு மாதிரி. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பொங்கி வரணும். வரலைன்னா மோஸ்ட்லி உங்கள் ஈஸ்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை கலந்து விட்டுட்டு மாவோட சேர்த்துருங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். இந்த வகை ஈஸ்ட்டை தான் நீங்கள் வந்து சுகரும் தண்ணியும் ஆட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவீங்க. இது தவிர இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் மாவோட சேர்த்துடலாம். ஆக்டிவேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரெண்டும் தவிர ஃப்ரெஷ் ஈஸ்ட் கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் பால் சேர்த்து பசைய ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவைப்படுற அளவுக்கு பால் சேர்த்து பசைஞ்சிருங்க. இந்த பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த ஸ்டேஜில் மாவை நல்லா அழுத்தி பிசையணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே கவர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கிளிங் இருந்துச்சுன்னா கிளிங் வச்சு மூடுங்க, இல்லைன்னா நல்ல ஒரு பிளேட்டை போட்டு அழுத்தி மூடி வச்சுருங்க. இதை அப்படியே ஒரு வார்ம் பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு தேவை பைனாப்பிள் ஜாம். அதை இப்போ நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு அன்னாச்சி பழம் யூஸ் பண்ண போகிறேன். இதை தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. ஒரு ஃபுல் பைனாப்பிளை கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. எவ்வளோ தூரம் உங்களால் மையை அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதோ நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றுறது ஒரு அளவுக்காக தான். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பைனாப்பிள் பேஸ்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்க்கரை தேவைப்படும். ஸோ அளவு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி கிளற ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அப்பப்போ கிளறிக்கோங்க. கொதி வந்ததும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் பைனாப்பிள் பேஸ்ட்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ கிளறிட்டே வாங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இதோ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். யூஸ்வலாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைஞ்சி கட்டி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 லெமனோட ஜூஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது கிளறுங்க, நல்லா கிளறுங்க. ஜாம் பதம் வர வரைக்கும் கிளறுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எந்த ஜாம் நீங்கள் செஞ்சாலும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் ஈக்குவலாக சுகர் ஆட் பண்ணணும். சுகர் கரைஞ்சி கிறிஸ்டலைஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 லெமனும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாம் பதம் வர வரைக்கும் கிளறணும். இது இங்கே நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா ஜாம் பதம் வந்துருச்சு. இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும்.
இது ஆறுனதுக்கப்புறம் இதோ நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவுக்கு வருவோம். இது இப்போ ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வச்சதை விட 2 மடங்கு சைஸ் அதிகம் ஆயிருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை பிசைய ஆரம்பிங்க. மாவு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதிக டைம் இதை பிசையக்கூடாது. ஸோ ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க போதும். இதோ மாவு ரெடி. இப்போ நம்ம ரோல் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நம்ம இப்போ உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக்கிறாதீங்க, நீல வாக்கில் உருட்டுங்க. இதோ உருட்டியாச்சு. இது கொஞ்சம் திக்காக இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே பைனாப்பிள் ஜாம் போடுங்க. ஜாம் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உருட்ட ஆரம்பிங்க. நல்லா உருட்டியாச்சு. ஓரெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி எண்ட் ஆகிற இடத்த பிஞ்ச் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிரும். இப்போ இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு 6 துண்டு போடலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேக்கிங் பாத்திரத்தில் வச்சிடலாம். நான் இங்கே கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் ஆல்ரெடி வச்சுட்டேன். பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா கூட நீங்கள் பட்டரை நல்லா தடவிட்டிங்கன்னா கூட ஒட்டாது. இப்போது இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இதுக்கு மேலே வெண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ரைசிங்க்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரைசிங்க்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம கொடுத்தோம். பட் இங்கே ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி கிளிங் வச்சோ இல்லை ஒரு பிளேட்டை வச்சோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோ நம்மளோட ரோல்ஸ் பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்கள் ரோல்ஸை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பேக் பண்ணலாம். அதே டெம்பரேச்சர், அதாவது 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதோ ரோல்ஸ் ரெடி. இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த உடனேவே இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிடுங்க. வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் தடவினா தான் அந்த பன்னோட சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். பைனாப்பிள் ஜாமோட டேஸ்ட்டில் இந்த ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பைனாப்பிள் ஜாம் ரோல் ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.